தென்பழனி கழுகுமலை கழுகாசலமூர்த்தி திருக்கோவிலில் தரகாசுரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் சம்ஹார நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. வெற்றிவேல் வீரவேல் என பக்தர்கள் கோஷங்களுக்கு இடையே தரகாசுரனை முருகப்பெருமான் வதம் செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகுமலையில் குடவரை கோவிலான கழுகாசலமூர்த்தி கோவில் உள்ளது. தென்பழனி என அழைக்கப்படும் இக்கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த 26ஆம் தேதி துவங்கியது. விழாவின் 5ஆம் நாளான இன்று சூரபத்மனின் தம்பி தரகாசுரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் சம்ஹார நிகழ்ச்சி நடந்தது. சம்ஹாரத்திற்காக சுவாமி வெள்ளி சப்பரத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது தூது சென்ற வீரபாகுவை சூரர்கள் சிறைப்பிடித்தனர். இதையடுத்து அவரை மீட்க சுவாமி வீரவேல் ஏந்தி மயில் வாகனத்தில் போர்க்களத்தை அடைந்தார். அங்கு கோவிலிலிருந்து சுவாமி சார்பில் நாரதர் முருகாற்றுப்படை பாடல்கள் பாடியபடி சூரபத்மானிடம் 3 முறை தூது சென்றார். தூது படலத்தில் சமரசம் ஏற்படாததை தொடர்ந்து தரகாசுரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடந்தது. சுவாமி கழுகாசலமூர்த்தி தரகாசுரனை சம்ஹாரம் செய்தார். அப்போது பக்தர்கள் வெற்றிவேல் வீரவேல் என கோஷங்கள் எழுப்பினர். ஏறி சுற்றி கும்பிடுவாங்க. பின்னர் கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடந்தது. கந்தசஷ்டி விழாவின் 6வது நாளில்தான் அனைத்து முருகக் கோவில்களிலும் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடக்கும். ஆனால் தமிழகத்திலேயே இங்கு மட்டும்தான் 5வது நாளில் தரகாசுரன் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடக்கிறது. நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள மக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். 6ஆம் நாளான நாளை சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடக்கிறது. 9ஆம் நாளான 30ஆம் தேதி இரவு 7 மணிக்கு மேல் திருக்கல்யாணம் நடைபெறுகின்றது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி கார்த்தீஸ்வரன் மற்றும் திருக்கோவில் ஊழியர்கள் சீர்பாத தாங்கிகள் செய்து வருகின்றனர்.